இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவீஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக முக்தாரை கைது பண்ணிட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, பொதுத்தளங்களில் உட்காந்து நடிகையாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களை பேசக்கூடிய இந்த மாதிரி நபர்களை நிச்சயம் வந்து கைது பண்ணணும். திரிஷா அம்மாவோ, விஜயலட்சுமியோ, அலிஷாவோ யாராக கூட இருந்துட்டு போட்டோம். உங்கள் மதம் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் மசூதியில் வச்சு பாடம் எடுங்க. நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. கையால் தொட்ட கையால் பண்ணுற விபச்சாரம், காலால் தொட்ட காலால் பண்ணுற விபச்சாரம், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பெண்களை கூப்பிட்டு, உங்கள் மத பெண்களை கூப்பிட்டு தனியாக கிளாஸ் எடுங்க. பொதுத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு கூச்சநாச்சம் இல்லாமல் மூச்சுக்கு 300 முறை விபச்சாரின்னு பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க, திரிஷா விடுங்க, அலிஷாவை ஏன் பேசுனீங்க? ஒட்டுமொத்தமாக கடந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு பாகுபாடே இல்லை. முக்தாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட விரோதம்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஊடகத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஆள், சத்தியம் தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ண ஒரு ஆள், கேள்வி கேட்குறதில் அவரை அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப டேலண்டான ஒரு பர்சனு. அவர் வந்து தரம் தாழ்ந்து இந்த மாதிரி கிராமங்களில் பெண்களுக்கு சீசு பேசுகிற மாதிரி உட்காந்து இவன் யார் கூட போனா, அவள் யார் கூட போனா அப்படின்னு செக்ஸியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பார்க்கறதுக்கே எனக்கு அருவருப்பாக அசிங்கமாக இருந்தது. சூர்யாவை கைது பண்ணீங்க, மாரிதாஸை கைது பண்ணீங்க, பொன்ராஜ் சாரை கைது பண்ணீங்க. அப்போ ஏன் இவரை கைது பண்ண நான் கேள்வி முன்னிச்சேன். இன்றைக்கி காலையில் கைது பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் அரசாங்கத்துக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி பெண்களை பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி என்ன பேசுன உங்கள் தங்கச்சி, சிஎம்மோட தங்கச்சி ராதிகா, அவங்களையும் வந்து நீங்கள் கைது பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் போய் கேட்குறேன். அண்ணா நகர் K4 போலீஸ் ஸ்டேஷன் போகணும். போய் கேட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ பதிவு நான் செய்கிறேன்.